பிஸ்னஸ் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் சப்ளையர். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து மீனை குறித்தான தொழில்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த நிறைய இருக்கக்கூடிய அந்த தொழில்களில் ஒரு தொழில் தான் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் சப்ளையர் அப்படிங்கிற தொழில். ஸோ இந்த தொழிலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இருந்தாலும் இது நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது, ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். ரொம்ப கம்மியான ஸ்லைடு தான் வச்சுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃப்ரோசன் ஃபிஷ் சப்ளையர் வந்து என்னன்னு கேட்டால், ஒரு ஃப்ரோசன் ஃபிஷ் ஏஜென்ட்டுக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்ற கன்சியூமருக்கும் நடுவில் மீடியேட்டராக இருக்கிறவர் தான் வந்து சப்ளையர். ஸோ இந்த சப்ளையர் வந்து ஏஜென்ட்டுக்கும் கன்சியூமருக்கும் எவ்வாறு தொழில் செய்கிறார், அந்த தொழிலில் உள்ள லாபம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ரோசன் ஃபிஷ் பிஸ்னஸ். முதல் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா கடலில் கிடைக்கக்கூடிய இந்த மீன்களை வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சேலில் வந்து ஏஜென்ட் குரூப் வந்து எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 வீக் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் அவங்க எடுத்துகிட்டு 1 வீக் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஃப்ரீசரில் வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி பாக்கெட் போடுறாங்க. அது ஒரு 1 கிலோவோ இல்லை 2 kg இல்லை 5 kg அந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாக்கெட்டில் போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ளையருடைய நீடடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேல் பண்ணுறாங்க. சப்ளையர் வந்து எவ்வளோ கேஜி எந்த மீன் வந்து கேட்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த மீனை வந்து சப்ளையருக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ண சப்ளையர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்களுடைய ஃப்ரீசரில் வந்து சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சப்ளையர் வந்து கன்சியூமர், அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, எத்தனை கேஜி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளையர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 1 வீக் அவங்க ஃப்ரீஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து சப்ளையர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதை வந்து அவங்க எத்தனை நாள் வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரியும் இது வந்து மாறுபடும். ஏன்னா ஒரு மீனுக்கு வந்து 3 மந்த் வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து வச்சுருக்கலாம். ஒரு சில ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் நம்ம வந்து வச்சுருக்கலாம். ஸோ ஒரு 3 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் இவர்கள் வாங்கக்கூடிய இந்த சப்ளையர் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்க ஃப்ரீசரில் வந்து வச்சுருக்கலாம். ஸோ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க சேல் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளையர் ஏஜென்ட்டை வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கி கன்சியூமர், அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கமிஷன் வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடு தான் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ரன்னிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸை தான் நம்ம ஃப்ரோசன் ஃபிஷ் சப்ளையர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடு, செகண்ட் ஸ்லைடு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷன், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஏரியாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரீசரை வச்சு நீங்கள் ஃப்ரோசன் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க. ஸோ அப்படினால நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் உங்களுடைய வீட்டுக்கிட்டையோ இல்லை உங்களுடைய வேறு ஏதாவது ஆஃபீஸ்கிட்டையோ அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷன் பார்த்து இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10, அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாம் மினிமம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேயும் இருந்தால் நம்மளுடைய இது. ஸோ நம்ம மினிமம் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ளதாக நம்ம வச்சுக்கலாம். இதனுடைய அட்வான்ஸு, அதனுடைய ரெண்டல் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒரு ஏரியாவில் வந்து 3000 கூட நம்ம வாடகை கிடைக்கும், ஒரு ஏரியாவில் நமக்கு 10,000 கூட ஆகும். ஸோ அட்வான்ஸ் வந்து ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரியான வேரியேஷன் இருக்குது. அதனால் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது வந்து ஃப்ரீசர் தான். ஃப்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா 15,000லேருந்து 30,000 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃப்ரீசருக்கு பதிலாக 2 ஃப்ரீசர் வச்சுக்கிட்டால் நல்லது. ஏன்னா சப்போஸ் எனி ப்ராப்ளம் ஏதாவது ரிப்பேர் வந்துச்சுனாலும் வந்து டக்குன்னு ஒரு ஃப்ரீசர் வச்சுருந்தோன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நிறையா வந்து சப்ளை வந்து கொடுக்கணும், ஃபிஷ்ஷஸ் கொடுக்கணும் தேவைப்பட்டாலும் 2 ஃப்ரீசர் இருக்கிறது நல்லது. ஸோ 1க்கு 2 வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 30,000 இல்லை 60,000 வந்து நமக்கு ஆகும். ஸோ நான் டோட்டலாக இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் நமக்கு 1 lakh இருந்தால் போதும். நான் வந்து வித் அந்த அட்வான்ஸ் ப்ளஸ் வந்து இந்த ஃப்ரீசரை சேர்த்து சொல்கிறேன். வேறு எக்யூப்மெண்ட்லாம் சின்னதாக தேவைப்படும். ஸோ அது பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு இருக்காது. ஸோ இதை தாண்டி நமக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் தான் நல்லாயிருக்கும், ஒரு குட்டியான இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து நான் இதோட சேர்க்கலை. நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் அது வாடகை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பண்ணலாம். பட் உங்களுடைய சப்ளை இன்னும் அதிகமாக நிறையா ஹோட்டலில் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷுக்கான நீடட் இருக்குது, நீங்கள் சப்ளை பண்ணுங்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த குட்டியானை அந்த மாதிரியான வண்டிகள்லாம் தேவைப்படும். அது நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இதில் மினிமம் நமக்கு 1 lakh இருந்தாலே போதும் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த பிஸ்னஸ்
பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஜென்ட் அண்ட் சப்ளையர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கும் சப்ளையருக்குமான என்னென்ன கனெக்ஷன் இந்த பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளையருடைய என்ன தேவையோ எத்தனை கேஜி அவங்களுக்கு வேணுமோ அதை தான் வந்து ஏஜென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சப்ளைட்ட கேட்குறாங்க எத்தனை கேஜி வேணும், என்ன மாதிரி ஃபிஷ் வேணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்கெட் பண்ணி ஏஜென்ட் வந்து சப்ளையருக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. அடுத்து நம்ம முக்கியமாக இருக்கிறது கேஷ் அண்ட் கிரெடிட். கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு வந்து நம்பிக்கை வரணும். ஸோ ஏஜென்ட்டை நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கும்போது அதுக்கப்புறம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் கரெக்டாக கேஷ் கொடுத்து செய்யும்போது அவங்க வந்து கிரெடிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் கேஷ் அண்ட் கேரி தான், அதுக்கப்புறம் அது கிரெடிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கிரெடிட்டையும் நம்ம கரெக்டான பில் டு பில்டிங் மாதிரி நம்ம பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சப்ளையர் அண்ட் கன்சியூமர். ஸோ நம்ம ஏஜென்ட்டுக்கும் சப்ளையருக்குமான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இவங்க சப்ளையருக்கும் கன்சியூமர், அதாவது ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் வந்து ஆர்டர் ஃப்ரம் கன்சியூமர், அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் வாங்கி அவருடைய தேவைக்கேற்ற மாதிரி தான் ஏஜென்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பர்ச்சேஸ் பண்ண இதை வந்து இவங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, சப்ளையர் ஃப்ரீஸ் பண்ணி ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு தர்மாக்கோல் ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க தர்மாக்கோல் ஃப்ரீசர் பாக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 kg கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ 50 kg கெப்பாசிட்டி ஒரு பாக்ஸில் வந்து 50 kg கெப்பாசிட்டி இருக்கும். அதனுடைய ஃபிஷ்ஷை வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 250 kg ஃபிஷ் வந்து இவங்களுடைய ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து சப்ளையர் வந்து வைக்கலாம். ஸோ ஹோட்டலில் கேட்கும்போது தர்மாக்கோல் பாக்ஸில் வந்து அவங்க சப்ளை பண்ணுறது ஒரு தர்மாக்கோல் பாக்ஸ் வந்து 50 kg இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் அவங்க எடுத்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுங்க வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கூட சப்ளை பண்ணுவாங்க. தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி சென்னையிலேருந்து வேறு ஊர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாறும், அந்த பேமெண்ட்டும் மாறும். அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் சப்ளை பண்ணும்போது. ஆனால் இந்த தர்மாக்கோல் ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து அதனுடைய பேமெண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஹோட்டல் தான் வந்து அதை கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷ் அண்ட் கிரெடிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கான செலவுகள் பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் வந்து அந்த தர்மாக்கோல். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 50 kgக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தர்மாக்கோல் ஃப்ரீசர் பாக்ஸும் வந்து அதனுடைய எக்ஸ்பென்சஸும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தான் நம்ம ஹோட்டல்கிட்ட வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு கேஷ் வந்து இருக்குதுன்னு சொன்னாலும் இப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால இதில் கிரெடிட்டு நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு ஹோட்டல் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக சொல்லி வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கொடுக்க வருவாங்க. ஸோ அந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கிரெடிட்டில் கூட வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கொடுங்க இது 1 week or 2 weeks சொல்லி. ஸோ ஹோட்டல் வந்து நிறைய கிரெடிட் பேஸில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி பார்க்கணுன்னா ஒரு வாங்கக்கூடிய அந்த கன்சியூமர் வந்து எந்த மாதிரி கெப்பாசிட்டியில் இருக்கார், ஸோ கேஷ் அண்ட் டெலிவரி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இவர் வந்து நல்ல பெரிய ஹோட்டலாக இருக்குது, இல்லை இவங்களுக்கு வந்து நிறைய சப்ளை போய்கிட்டு இருக்குது, இல்லை வந்து நம்ம ஒரு 1 week or 10 days வந்து நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கலாமா, அது அப்படிங்கிறது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். அது நம்ம பார்க்கக்கூடிய அந்த கன்சியூமர் அதை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் கேஷ் அண்ட் கேரி பண்ணுறது நல்லது. பட் இன்றைக்கி உள்ள பிஸ்னஸ் காம்படிஷனுக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு பிஸ்னஸ். 1 lakh தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஹை ப்ராஃபிட்டாக இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து இந்த லாங் டேர்ம் பிஸ்னஸ் வந்து ஃபிஷ் வந்து நீடட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. உணவில் ஒரு முக்கியமாக நான்வெஜ் பிரியர்களுக்கெலாம் ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷோட டிமாண்ட் அதிகம் இருக்கிறதுனால என்றைக்குமே இந்த பிஸ்னஸ் வந்து அழிவை நோக்கி போகாது. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா ஹெவி காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்னால ஹெவி காம்படிஷன் பண்ணி ஹோட்டல் நான் நீன்னு சொல்லி நிறைய பேர் போட்டி போட்டு வந்து காம்படிட் பண்ணுவாங்க. கிரெடிட்டும் நிறையா வந்து கொடுப்பாங்க. இது சொல்லப்போனால் கிரெடிட் பேஸில் வந்து 75% வந்து இந்த ஹோட்டலே ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான காம்படிஷன் இருக்கிறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சேல் ஷுட் ஹேப்பன் வித்தின் 3 to 6 months. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நம்ம சேல் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஷ் வாங்குறோன்னா அந்த ஃபிஷ்ஷுடைய இதை பொறுத்து, ஏன்னா அவங்க 1 week ஃப்ரீஸ் பண்ணி அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க ஏஜென்ட் வந்து. ஸோ நம்ம வந்து அதை ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். ஸோ அதை கரெக்டான முறையில் வந்து நம்ம உடனே வந்து நம்ம அதை வந்து சேல் பண்ணணும் டு த கன்சியூமர், அதாவது ஹோட்டலுக்கு. இல்லை அப்படின்னா அந்த டேட் தாண்டிச்சுன்னு சொன்னால் அந்த ஃபிஷ் வந்து நல்லா இருக்காது, அது வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நம்ம சேல் பண்ண வேண்டியது
வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இன்கம் என்னங்கிறத பார்ப்பேன். எல்லாமே பொதுவாக வந்து நான் எல்லா தொழிலையும் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு நான் ப்ராஃபிட் கொண்டு வருவேன். பட் இந்த பிஸ்னஸில் ரொம்ப அதிகபட்சமான இந்த எக்ஸ்பெண்டிச்சருங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இன்கம் பேஸ்லேயும் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 50 kg பாக்ஸை வந்து நம்ம சேல் பண்ணோம்னா அதில் உள்ள ப்ராஃபிட் வந்து 2000லேருந்து 3000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பாக்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணோம்னா, அதாவது நம்ம வந்து ஏஜென்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். 1 kg ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு 200 வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நம்ம அதை சேல் பண்ணும்போது ஒரு 30லேருந்து 50 வரைக்கும் அதுக்கான மார்ஜின் வச்சு தான் நம்ம ஹோட்டலுக்கு வந்து சேல் பண்ணுறோம். ஸோ 1 kg ஃபிஷ் வந்து 230 to 250 வரைக்கும் விற்கப்படுது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பாக்ஸுடைய ப்ராஃபிட் வந்து அந்த பிஸ்னஸில் ஒரு பாக்ஸுடைய ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 3000 வரைக்கும் நமக்கு வரும். அதே போல் ஒரு நாளைக்கு 2 பாக்ஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா 4000லேருந்து 6000 வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,20,000லேருந்து 1,80,000, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்படிங்க நீங்கள் அது கொஞ்சம் ஓவராக நீங்களாக திங்க் பண்ணிக்கிட்டு அதை சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் இது கிடைச்சாலும் இது ரொம்ப ஒரு மறைமுகமான பிஸ்னஸாக இருக்குது. இதை வந்து கரெக்டாக வந்து இதை செஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் இதை செய்கிறாங்க. ஏன்னா வந்து ஏஜென்ட்டுக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருந்து அவங்க சப்ளை பண்ணுறதுனால இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது. சில ரிஸ்க்குகள் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்காக வந்து இவங்களுக்கு இது இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதிகபட்சம் இதனுடைய ப்ராஃபிட்டே வந்து நீங்கள் எவ்வளோ தான் குறைச்சி வந்தாலும், இப்போ 1,20,000லேருந்து நீங்கள் எவ்வளோ தான் குறைச்சி வந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஒரு பாக்ஸ் தான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் 40,000லேருந்து 60,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தொழில் இது வந்து நீங்கள் நிறைய வந்து ஹோட்டல்ஸை கேட்ச் பண்ணி நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலாக இது இருக்கும். இது வந்து நிறையா பேர் ஃப்ரோசன் ஃபிஷ் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளூருக்குள்ளேயே வந்து நிறையா பண்ணுறாங்க. இப்போ சென்னை மாதிரியான ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஸ்ட்ரைட்டாகவே ஏஜென்ட்டை வாங்குறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி சென்னையை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஊருகள்லாம் இப்போ கோயம்புத்தூர் இந்த மாதிரி திருச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சப்ளையர்ஸ் தான் வந்து ஹோட்டலுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கடல் மீன்கள்லாம் வந்து எடுத்து ஸோ தூத்துக்குடி ப்ளஸ் வந்து சென்னை இங்கே மாதிரியான ஏஜென்ட்லாம் வாங்கி இவங்க தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு குறைவான ஆட்களால் தெரியப்பட்டாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இது தெரிஞ்சவங்க அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நான் வந்து உங்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த பிஸ்னஸையும் நீங்கள் செய்யலாம். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து லைக் கொடுக்கலாம், பிடிக்கலைன்னு சொன்னாலும் நீங்கள் டிஸ்லைக் கொடுக்கலாம். அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் வந்து யூடியூப்பில் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ இன்னும் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் நான் பொறுமையாக நான் அதை மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு பிடித்த பிஸ்னஸை நீங்கள் கேட்ட பிஸ்னஸை நான் ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி வந்து